வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை கம்பேனியன் சேனல். நான் உங்கள் ரதிச்சித்ரா குறிஞ்சிநாதன். இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 7 இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் 2 த விண்ட் ஆன் ஹாண்டட் ஹில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம த விண்ட் ஆன் ஹாண்டட் ஹில் செக்ஷன் 1 பார்க்கலாம். வார்ம் அப் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வார்ம் அப் ஆக்டிவிட்டியினுடைய ஆன்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு புக் எக்ஸசைஸ் கொடுக்கக்கூடிய வீடியோவில் போடுறேன். இப்போ நம்ம ஸ்டோரி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்கு வந்து ஒரு ஜஸ்ட் நம்ம ரீட் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியினுடைய இன்ட்ரடக்ஷன் நான் சொல்கிறேன். உஷா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து இருக்கா. அவள் வந்து வீட்டில் எல்லா வேலையெல்லாம் செஞ்சுட்டு அங்கே அந்த ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜில் வந்து ரொம்ப பயங்கரமாக காத்தடிக்குது. ஓகே, அந்த மாதிரி ஒரு பிளேஸில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப இன்டீரியரான வில்லேஜ். அப்போ வந்து என்னென்னா, அவங்க ஊரில் இருந்து அந்த வில்லேஜ்லேருந்து ஏதாவது திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா வந்து ரொம்ப தூரம் நடந்து போகணும். போயிட்டு வர்றப்போ, அவங்க வீட்டுக்கு வர்றப்போ ரொம்ப இருட்டிடுது, மழை வருது. வர வழியில் அவள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் என்ன அப்படின்றத இந்த ஸ்டோரியில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம டைரெக்டாகவே ரீட் பண்ணி பார்க்கலாம். Who cried the wind as it swept down from the Himalayan snows. It hurried over the hills and passes and hummed and moaned in the tall pines and deodars. அந்த ஹூன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனுடைய சவுண்ட் என்ன அப்படின்னா விண்டுடைய சவுண்ட், காற்றுடைய சவுண்ட். எங்கே அப்படின்னா ஹிமாலயன் ஸ்னோஸ் அங்கேருந்து வருது. ஹில்ஸ் பாசஸ் இதெல்லாமே வந்து தாண்டி வருது. அங்கே இருக்கக்கூடிய டால் பைன் ட்ரீ சொல்கிறோம் இல்லையா, பைன் ட்ரீ, டியோடர் ட்ரீ, அதில் எல்லாத்துலேயும் மோதி ஒரு பெரிய ஒரு சத்தம் கேட்குது. On haunted hill there was little to stop the wind, only a few stunted trees and bushes and the ruins of what had once been a small settlement. On the slopes of the next hill there was a small village. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பிக்சர் பாருங்கள், துணியெல்லாம் காய போடுற மாதிரி இருக்குது. அவ்வளோ காற்றடிக்குது. ஓகே, அந்த மலை அடிவாரத்தில் ஒரு வில்லேஜ் இருக்குது, அங்கே தான் இவங்க எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஓகே பாருங்கள். On the slopes of the next hill there was a small village. People kept large stones on their tin roofs to prevent them from blowing away. There was nearly always a wind in these parts. Even on sunny days, doors and windows rattled, chimneys choked, clothes blew away. என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுடைய ரூஃப்ஸ் இங்கே தெரியுது இல்லையா, அவங்களுடைய அந்த வீட்டுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரூஃப்ஸ் வந்து தூக்கிட்டு போயிடும் அப்படின்றதுக்காக அந்த கூரை மேலே பெரிய பெரிய கல்லெல்லாம் வச்சுருப்பாங்களாம். அவ்வளோ காற்று வருமா. ஓகே, அதே மாதிரி துணி காய போட்டாங்க அப்படின்னா அதையும் எல்லாம் தூக்கிட்டு போயிடும்னு சொல்லி அதுலேயும் ஃபுல்லாக பெரிய பெரிய கல் வச்சு எல்லாம் கட்டி விட்டுருப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப காற்றடிக்கக்கூடிய ஒரு பிளேஸ். 3 children stood beside a low stone wall spreading clothes out to dry. அங்கே பார்த்தீங்கன்னா 3 குழந்தைங்க நிற்கிறாங்க. எதுக்காக? துணியை காய போடுறதுக்காக. இந்த பிக்சரில் போட்டிருக்காங்க, தெரியுதுங்களா? ஓகே. ஆன் ஈச் கார்மெண்ட் தே பிளேஸ்ட் அ ராக். ஒரு துணி மேலேயும் பெரிய ராக்னா என்னது, பெரிய பெரிய கல் வைக்கிறாங்க. ஈவன் தென் த க்ளோத்ஸ் ஃப்ளட்டர்ட் லைக் ஃப்ளாக்ஸ் அண்ட் பெனன்ஸ். ஆனாலும் கூட அந்த துணிகளெல்லாம் எப்படி பறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாக்ஸ் அண்ட் பெனன்ஸ், கொடிகள் மாதிரி பறக்க ஆரம்பிக்குது. உஷா டாக் ஹேட் அண்ட் ரோஸ் சீக்டு ஸ்ட்ரகிள் வித் ஹர் கிராண்ட்ஃபாதர்ஸ் லாங் லூஸ் ஷர்ட். அதில் உஷா அப்படின்ற ஒரு கேர்ள் இருக்கா. அவள் வந்து அவளுடைய தாத்தாவுடைய லாங் லூஸ் ஷர்ட்டை காய வைக்கிறாள். அவளுடைய ஹேர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், டாக் ஹேட் அண்ட் ரோஸ் சீக்டு. காய வைக்கிறதுக்குள்ளே ஒரே போராட்டமாக இருக்குது. ஸ்ட்ரகிள் அப்படின்னா போராட்டம். ஷி வாஸ் 11 or 12. அவளுக்கு எவ்வளோ ஏஜ் ஆகுது? 11 years இல்லைனா 12 years இருக்கும். Her younger brother Suresh was doing his best to hold down a bedsheet, while Binya, a slightly older girl, Usha's friend, neighbor, was handing them the clothes one at a time. அங்கே பார்த்தீங்கன்னா சுரேஷ் இருக்கான். சுரேஷ் யார் அப்படின்னா உஷாவுடைய தம்பி, யங்கர் பிரதர் அப்படின்னா தம்பி. ஓகே, அவனும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். கூட யார் இருக்காங்க அப்படின்னா பின்யா அப்படின்ற ஒரு கேர்ள். ஷி வாஸ் அ நெய்பர். நெய்பர்னால் என்னது? பக்கத்து வீட்டுக்காரங்க. அது மட்டும் இல்லாமல் உஷாவுடைய ஃப்ரெண்ட். ஓகே, அவளும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. எல்லாருமே துணி காய போட்டுட்ருக்காங்க. Once they were sure everything was on the wall, firmly held down by rocks, they climbed up on the flat stones and sat there for a while in the wind and the sun, staring across the fields at the ruins of haunted hill. I must go to the bazaar today, said Usha. Usha என்ன சொல்கிறான்னா, நான் இன்னைக்கு கடை வீதிக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறான். I wish I could come too, said Binya.
நானும் வருவேன், எனக்கும் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி பின்யா சொல்கிறான். பட் ஐ ஹாவ் டு ஹெல்ப் வித் த கவுஸ் அண்ட் த ஹவுஸ் ஒர்க். மதர் இஸ்ன்ட் வெல். ஆனால் நான் வரணுன்னு தான் ஆசைப்பட்றேன். ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ நான் வந்து என்ன பண்ணணுன்னா கவுஸ் எல்லாத்தையும் நான் வந்து பார்த்துக்கணும், அது மட்டும் இல்லாமல் வீட்டு வேலைகளை கவனிக்கணும். ஸோ என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். I can come, said Suresh. He was always ready to visit the bazaar, which was 3 miles away on the side of haunted hill. சுரேஷ் சொல்கிறான், நான் வந்து வரேன், எப்போவுமே அவன் வந்து கடை வீதிக்கு போகிறதுனா அவனுக்கு ரொம்ப இஷ்டம். ஸோ நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓகே, எவ்வளோ 3 கிலோமீட்டர்ஸ் அது தாண்டி போகணும் அப்படின்னா 3 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போகணும். ஓகே, அதர் சைட் ஆஃப் த ஹாண்டட் ஹில். நோ யூ காண்ட், செட் உஷா. யூ மஸ்ட் ஹெல்ப் கிராண்ட் ஃபாதர் சாப் வுட். இல்லை நீ வர வேணாம், நீ வந்து தாத்தாக்கு மரம்லாம் கட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். Their father was in the army, posted in a distant part of the country, and Suresh and his grandfather were the only men in the house. Suresh was 8, chubby and almond-eyed. அவங்க அப்பா வந்து ஒரு ஆர்மியில் ஒர்க் பண்ணக்கூடியவர், அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப தூரத்தில் இருக்கார். ஸோ இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் அப்படின்னு பார்த்தா சுரேஷும் அவங்களுடைய தாத்தாவும் தான். ஓகே, சுரேஷ் எப்படி இருக்கான் அப்படின்னு பாருங்கள். அவனுக்கு 8 years ஆகுது. சப்பின்னு என்னது, கொழுன்னு இருக்கிறது. அண்ட் ஆல்மண்ட் ஐட், அவன் கண்ணு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மண்ட்னா பாதாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பாதாம் ஷேப்பில் இருக்குது. வாண்ட் யூ பி அஃப்ரைட் டு கம் பேக் அலோன், ஹி ஆஸ்ட். அவன் கேட்குறான், திரும்பி நீ வர்றப்போ பயந்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். பிகாஸ் ரொம்ப இருட்டாயிடுச்சுன்னா அங்கே ஃபுல்லாக ரொம்ப காற்றடிக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் பார்க்குறக்கே ரொம்ப வித்தியாசமாக பயப்படுற மாதிரி இருக்குது. அதனால் அவன் கேட்குறான், why should I be afraid? நான் எதுக்காக பயப்படணும் அப்படின்னு சொல்லி யார் கேட்குறாங்க, உஷா கேட்குறான். ஓகே, there are ghosts on the hill. ghosts அப்படின்னா பேய்கள். ஓகே, அந்த மலையில் நிறைய பேய்கள் இருக்கிறதா நான் வந்து கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும். அதனால் நீ எப்படி தனியாக வருவ அப்படின்னு சொல்லி சுரேஷ் வந்து அவங்க அக்கா உஷாட்ட கேட்குறான். I know, but I will be back before it gets dark. Ghosts don't appear during the day. அதுக்கு உஷா சொல்கிறா, எனக்கு தெரியும் இங்கே பேய் இருக்குது அப்படின்ட்டு, ஆனால் வந்து நான் இருட்டாகறக்குள்ளே திரும்பி வந்துடுவேன், எப்போவுமே வந்து டே டைமில் பேய் வந்து வராது அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறான். ஆர் தேர் மெனி கோஸ்ட் இன் த ரைன்ஸ் ஆஸ்ட் பின்யா. பின்யா கேட்குறா, நிறையா பேய்கள் இருக்கா அப்படின்னு கேட்குறா. கிராண்ட்ஃபாதர் சேஸ் ஸோ. ஹி சேஸ் தட் மெனி இயர்ஸ் ago, over 100 years ago, English people lived on the hill. But it was a bad spot, always getting struck by lightning, and they had to move to the next range and build another place. ஆமாம், தாத்தா அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு 100 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும், நிறைய இங்கிலீஷ் பீப்புள் வந்து இந்த மலையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னா, ஒரு சில ப்ராப்ளம்ஸ்னால லைட்னிங் அதிகமாக மின்னல் இடி இதெல்லாம் வந்ததுனால அவங்க பிளேஸை அவங்க மாற்றிக்கிட்டு வேறு இடத்துக்கு போனாங்க. பட் இஃப் தே வெண்ட் அவே, why should there be any? ஓகே, அப்படி பார்த்தா அவங்களே போயிட்டாங்க இல்லையா, அப்போ எதுக்கு இங்கே பேய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறான். பிகாஸ் கிராண்ட்ஃபாதர் சேஸ் during a terrible storm, one of the house was hit by lightning and everything in it was killed, everyone including the children. ஆமாம், அது மாதிரி தான். ஆனால் ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, ஒரு பயங்கரமான புயல் வந்துச்சு. அந்த புயலில் ஒரு குடும்பம் வந்து சிக்கிடுச்சு. ஸோ அந்த வீட்டில் இருந்த அத்தனை பேருமே வந்து இறந்துட்டாங்க, இன்க்ளூடிங் த சில்ட்ரன், குழந்தைங்க கூட இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். வேர் தேர் மெனி சில்ட்ரன், நிறைய குழந்தைங்க இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி பின்யா கேட்குறா. தெர் வேர் 2 of them, a brother and a sister. Grandfather says he has seen them many times when he passed through the rains late at night. He has seen them playing in the moonlight. தாத்தா சொல்லியிருக்காங்க, நிறைய டைம் அந்த வழியாக பாஸ் பண்ணி போகும்போது அந்த 2 குழந்தைங்க விளையாண்டுட்டு இருந்ததாக அவர் சொல்லியிருக்காரு. பட் இது எல்லாமே லேட் நைட்டில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Wasn't he frightened? No, old people don't mind seeing ghosts. பின்யா கேட்குற உஷாட்ட, அப்போ அவர் பேய் பார்த்தார் இல்லையா, அவர் பயந்துக்கலையா அப்படின்னு கேட்குறா. இல்லை, வயசானவங்கெல்லாம் வந்து பேய்களை பார்த்து பயப்பட மாட்டாங்க, குழந்தைங்க தான் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். Usha set out on her walk to the bazaar at 2 in the afternoon. It was about an hour's walk. She went through the fields, now turning yellow with flowering mustard, then along the saddle of the hill and up to the rains. உஷா வந்து கடைவீதிக்கு போகிறா. மதியம் 2 மணி ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, 1 மணி நேரம் நடக்க வேண்டியதாகுது. ஸோ 3 மணிக்கு தான் போய் சேர்றா.
நிறைய போகிற வழியில் பார்த்திங்கன்னா வயல்களை தாண்டி போகிற அங்கே நிறைய கடுகு செடிகளெல்லாம் கடுகு பூ வந்து பூத்துருக்கு, எல்லோ கலரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த இடத்த தாண்டி தான் அவள் போக வேண்டியதாக இருந்தது. நிறைய மலைகள் எல்லாத்தையுமே வந்து அவள் தாண்டி போயிட்டுருக்கா. The path went straight through the rains. Usha knew it well. She had often taken it while going to the bazaar to do the weekly shopping or to see her aunt who lived in the town. நம்ம ஊரில் எல்லாம் பார்த்திங்கன்னா வார சந்தைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் அங்கேயும் நடக்குது. ஸோ எப்பெல்லாம் அந்த கடை வீதிக்கு போகிறாளோ, வாரம் போகிறப்பெல்லாம் அவளுடைய அத்தை வீடு, ஆண்ட் இல்லையா, ஆண்ட்னா சித்தி பெரியம்மா அத்தை 3 பேரையுமே சொல்லலாம், வீடு வந்து அந்த ஊரில் இருக்குது. ஓகே, டவுனில் இருக்குது. ஸோ போகிறப்பெல்லாம் அவங்கள போய் பார்த்துட்டு வர்றது இவளுடைய வழக்கம். வைல்டு ஃப்ளவர்ஸ் க்ரூ இன் த க்ரம்பிளிங் வால்ஸ். அங்கே போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய வைல்டு ஃப்ளவர்ஸ்னால் காட்டில் பூத்துருக்கும் இல்லையா, அது மாதிரி நிறைய காட்டுப்பூக்கள்லாம். க்ரம்பிளிங் வால்ஸ் அப்படின்னா என்னென்னா, நிறைய வால்ஸ் பார்த்திங்கன்னா இடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இடிஞ்ச சுவர்களிலெல்லாம் நிறைய பூக்கள் வந்து பூத்துருக்கு. A wild plum tree grew right out of the floor of what had once been a large hall. Its soft white blossoms and began to fall. Lizards scuttled over the stones while a whistling thrush, its deep purple plumage glistening in the soft sunshine, sat in an empty window and sang its heart out. அந்த வழியாக அந்த வீட்டை தாண்டி போகிறா இல்லையா, அப்போ போகும்போது அந்த வீட்டில் நிறையா காட்டுப்பூ பூத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பெரிய பெரிய பள்ளிகள் வந்து போகிற சத்தம் கேட்குது, விசில் சத்தம் கேட்குது. இது எல்லாத்தையும் பார்த்து பயந்துட்டே போயிட்டுருக்கா. உஷா sang to herself. அவள் தனக்குள்ளேயே பாடுறா. as she tripped lightly along the path. தனியாக போகிறதுக்காக, அந்த தனியாக போகக்கூடிய அந்த போரிங் தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தனக்குள்ளேயே பாட்டு பாடிட்டு போயிட்டுருக்கா. soon she had left the rains behind. அந்த வழியாக அவள் தாண்டி அந்த வீட்டை தாண்டி போகிறா. அதாவது அந்த அழிஞ்ச குட்டி சுவர்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தாண்டி போகிறா. The path dipped steeply down to the valley and the little town where with its straggling bazaar. அந்த வழியை தாண்டி போயிட்டு அதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் ரோடு போகுது. எங்கே அப்படின்னா அந்த வில்லேஜ் தாண்டி அந்த பஜார்க்குள்ளே போகிறேன். உஷா டுக் ஹர் டைம் இன் த பஜார். அவள் அங்கே போய் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறா. ஷி பாட் சோப் அண்ட் மேட்சஸ், ஸ்பைசஸ் அண்ட் சுகர். none of these things could be had in the village where there was no shop. என்னென்ன வாங்குறான்னு பாருங்கள். சோப் வாங்குறா, மேட்சஸ்னால் தீப்பெட்டி வாங்குறா, ஸ்பைசஸ்னால் என்னது, நறுமண பொருட்கள், இந்த ஏலம், பட்டை, லவங்கம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாமே வாங்குறா. அதுக்கப்புறம் சுகர் வாங்குறா. ஏன் இதெல்லாம் அங்கே போய் வாங்குறா அப்படின்னா, அவங்க வில்லேஜில் ஒரு சின்ன கடை கூட கிடையாது அதுக்காக. அண்ட் நியூ பைப் ஸ்டெம் ஃபார் ஹர் கிராண்ட் ஃபாதர்ஸ் ஹூக்கா அண்ட் அன் எக்ஸசைஸ் புக் ஃபார் சுரேஷ் டு டூ ஹிஸ் சம்சன். அவங்க தாத்தாக்கு ஸ்மோக் பண்ணுறதுக்காக ஒரு பைப் வச்சுருப்பாங்க இல்லையா, அதுக்கு பேர் ஹூக்கான்னு சொல்கிறோம். அந்த பைப் வாங்குறா. அது மட்டும் இல்லாமல் சுரேஷ் வந்து சம்ஸ் எல்லாம் போட்டு பார்க்குறதுக்காக ஒரு நோட் புக்கும் கூடவே வாங்குறான். ஆஸ் அன் ஆஃப்டர் தாட் ஷி பாட் him some மார்பிள்ஸ்னால் கோழிக்குண்டு. ஓகே, அதுவும் வாங்குறா. எதுக்காக, விளையாடுறதுக்காக. தென் ஷி வென்ட் டு அ மோச்சிஸ் ஷாப் அண்ட் டு ஹாவ் ஹர் மதர் ஸ்லிப்பர்ஸ் ரிப்பேர்ட். அவங்க அம்மாவோட செப்பல் வந்து பிஞ்சிருச்சு. ஸோ அதை கொடுத்து அதை தைக்கிறதுக்காக ஒரு கடையில் கொடுக்குறான். அந்த செப்பல் தைக்கிறவங்க வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால, ஸோ ஷீ லெஃப்ட் த ஸ்லிப்பர்ஸ் வித் him அண்ட் செட் ஷீ வுட் பி பேக் இன் half an hour. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம், செப்பல் வந்து திருப்பி கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு நினச்சிருக்கிறப்போ, ஷீ ஹேட் 2 rupees of her own saved up and she used the money to buy herself a necklace of amber colored beads from an old Tibetan lady who sold charms and trinkets from a tiny shop at the end of the bazaar. அந்த ஓரத்துலேயே, அதாவது அந்த வழியிலேயே ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன கடை இருக்குது. அந்த கடையில் ஒரு டிபெட்டியன் லேடி நிறைய ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் விற்றுட்ருக்காங்க. ஸோ உஷா வந்து தனக்குன்னு சொல்லி ஒரு 2 rupees சேவ் பண்ணி வச்சுருந்தா. அந்த 2 rupeesஐ கொண்டு போய் அவளுக்காக ஒரு நெக்லஸ் வந்து வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா அப்படின்னா, சரி அவங்களுடைய ஆண்டி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறா. வாட் இஸ் த நேம் ஆஃப் அவர் ஆண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி. உஷா met her aunt Lakshmi who took her home for tea. போய் டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். உஷா spent an hour in Aunt Lakshmi's little flat above the shops, listening to her aunt talk about the ache in her left shoulder and the stiffness in her joints.
அங்கே போய் அவங்க ஆண்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஆண்டி சொல்கிறாங்க அவங்களுக்கு எக் அப்படின்னா பெயின். ஓகே, லெஃப்ட் ஷோல்டர், இடது தோள்பட்டையில் வலி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஜாயின்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஷீ ட்ராங்க் 2 cups ஆஃப் ஸ்வீட் ஹாட் டீ. 2 கப் டீ வாங்கி குடிக்கிறாள். And when she looked out of the window, she saw that dark clouds had gathered over the mountains. அதுக்கப்புறம் ஜன்னல் வழியாக வெளியில் பார்க்கும்போது அந்த மவுண்டன்ஸ் ஃபுல்லாக அப்படியே இருட்டிட்டு வருது, ஃபுல்லாக க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இட் இஸ் அபவுட் டு ரெயின் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. Usha ran to the cobbler's and collected her mother's slippers. The shopping bag was full. She slung it over her shoulder and set out for the village. அதுக்கப்புறம் வேகமாக ஓடி போய் காப்லர்னால் யாருங்க? செப்பல் தைக்கிறவங்க. அவங்கக்கிட்ட போய் அவங்க அம்மா செப்பல் தைக்க கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை வாங்கிட்டு அவளுடைய பேக் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு வேகமாக ஓடி போகிறான். மழை வரதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போகிறான். இதோட செக்ஷன் 1 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கான கொஷின் ஆன்சர்ஸும் இங்கே கொஷின் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுவும் வார்ம் அப் ஆக்டிவிட்டியில் ஒரு சில கொஷின்ஸ் இருக்குது இல்லையா, இது ரெண்டையுமே நான் வந்து உங்களுக்கு செப்பரேட்டான ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.